அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு தாலுக், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு சம்மு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் எக்ஸசைஸில் 2.11ல் ஒரு கொஷின்ஸ், அதாவது 9th கொஷின். இது என்ன அப்படின்னா, இந்த கொஷின் எப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கொஷின் தான். அதேமாதிரி நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணி போட போகிறோம். சிம்பிளிஃபை தட் மீன் 1/3 minus square root of 8 minus 1 by square root of 8 minus square root of 7 plus 1 by square root of 7 minus square root of 6 minus 1 by square root of 6 minus square root of 5 plus 1 by square root of 5 minus 2. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும்போது இது பார்த்தீங்கன்னா P/Q ஃபார்மேட்டில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் இருக்குது. ஸோ ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரேஷனல் ரூட்ஸாகவும் இருக்கும், இர்ரேஷனல் ரூட்ஸாகவும் இருக்கும். ஸோ அந்த ரூட்ஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் பாருங்கள், 1/3 minus square root of 8. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டேக்கிங் காஞ்சுகேட், அதாவது நியூமரேட் டினாமினேட்டரையும் காஞ்சுகேட்டால் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோம். ஸோ 3 minus √8 அப்படின்னா அதை பாருங்கள், காஞ்சுகேட் 3 plus √8 divided by 3 plus √8. ஸோ நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்குது. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா a square minus b square. a squareனா 3 square 9, b square √8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 8 கிடச்சிரும். 9 minus 8, தட் மீன் நியூமரேட்டர் 3 plus √8, டினாமினேட்டர் 1 கிடைக்கும். தட் மீன் 3 plus √8ன்னு எழுதலாம். ஸோ இதில் என்ன சார் சிம்பிளாக நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1/3 minus √8 அது நீங்கள் காஞ்சுகேட் எடுத்திங்கன்னா உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 plus √8. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/√of உள்ள முன்னாடி இருக்கிற மைனஸை கன்சிடர் பண்ணாதீங்க. 1/√8 minus √7 அதை நீங்கள் காஞ்சுகேட் எடுத்து பாருங்கள். √8 plus √7. ஸோ அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள் எழுதி காமிச்சிருக்கேன். இதுக்கு காஞ்சுகேட் எடுத்திங்கன்னா சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். 3 plus √8. இதுக்கு பாருங்கள் √8 plus √7. ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு பாருங்கள், √7 minus √x அது √7 plus √6ன்னு இருக்கும். இது √6 plus √5, இது √5 plus 2. சரிங்களா? இப்போ இது முன்னாடி இருக்கிற மைனஸ் சைன் பாருங்கள், இது 3 plus √8 அப்படியே எழுதிக்கலாம். இதோட காஞ்சுகேட் என்ன சொல்லியிருந்தேன்னா √8 plus √7. முன்னாடி இருக்கிற நெகட்டிவால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -√8 minus √7. இதோட காஞ்சுகேட் √7 plus √6, பட் முன்னாடி அப்படியே ப்ளஸ் இருக்கிறனால அது அப்படியே வந்துடும். இதோட காஞ்சுகேட் √6 plus √5, பட் முன்னாடி நெகட்டிவ் இருக்கனால √6 minus √5 சேஞ்ச் ஆயிரும். இதோட காஞ்சுகேட் பார்த்தீங்கன்னா √5 plus √2. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த காஞ்சுகேட் எடுக்க தேவையில்லை, இங்கே என்ன இருக்கோ அதை சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் போதும், அதுதான் காஞ்சுகேட். சரிங்களா? அதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சுகேட் ஃபைன் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒன்று ஃபைன் பண்ணிட்டீங்கன்னாவே தெரிஞ்சிடும் இதோட சைன் சேஞ்ச் பண்ணுறதா இதோட காஞ்சுகேட்டாக வரும் அப்படின்ட்டு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா சைன்ஸும் ப்ளஸ்ஸு மைனஸ், ஸோ மைனஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கும்பா, 3 + 2 மட்டும் 5. ஸோ சிம்பிளாக போட்டுடலாம். 1 செகண்ட் சொல்கிறேன். இதில் நமக்கு என்ன சிம்பிளாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இங்கே கொஷினை பார்த்தோன்னே ஃபைன் பண்ணிடலாம். 3 minus √8 அப்படின்னா அதோட ஆன்சர் 3 plus √8. √8 minus √7னா √8 plus √7. √7 minus √6னா √7 plus √6. நெக்ஸ்ட்டு √6 plus √5. நெக்ஸ்ட்டு √5 plus 2. ஸோ முன்னாடி இருக்கிற சைனை பொறுத்து கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி போட்டிங்கன்னாவே சிம்பிளாக போட்டுடலாம்ப்பா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஒன்று சம்பவம்.